வணக்கம். நம்ம தேர்தல்களை வெறும் ஒரு அரசியல் போட்டியா மட்டும் பார்க்க கூடாது. அது நிர்வாகத்துக்கான ஒரு டேட்டா இன்ஜினியரிங். இன்னைக்கு திருவாரூரோட கதைய டேட்டாவை வச்சு ஆழமா அலச போறோம். அங்க இருக்கிற மக்களோட குரலுக்கும் அவங்க வாழ்ற மண்ணுக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. திருவாரூர் தமிழ்நாட்டோட காவிரி டெல்டாவோட இதயம்னு சொல்லலாம். இந்த தொகுதியோட அரசியல் அதோட விவசாயத்திலிருந்து பிரிக்கவே முடியாத ஒண்ணு. இங்க விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் அந்த மண்ணோட ஈரப்பதத்தையும் வாய்க்கால்ல ஓடுற தண்ணீரையும் சார்ந்துதான் இருக்கு. இதை நாம ஒரு தொகுதி ஆய்வா மட்டும் பார்க்கல, ஒரு நிர்வாகத்துக்கான மாடலா பார்க்கறோம். உண்மையான நிர்வாகம் எங்க தொடங்குதுன்னா, டேட்டா எப்ப மண்ணை வந்து தொடுதோ அப்பதான் மக்களோட உண்மையான தேவை என்னன்னு டேட்டா மூலமா புரிஞ்சுக்கிட்டு அதை களத்துல செயல்படுத்துறது தான் நல்ல நிர்வாகம். ஆனா இந்த டேட்டாவை கையாளும் போது மக்களோட பிரைவசிக்கும் அவங்க சம்மதத்துக்கும் நம்ம கண்டிப்பா மதிப்பளிக்கணும். இது நம்ம இந்தியாவோட டேட்டா பாதுகாப்பு சட்டங்கள் படி ஒரு கடமை மட்டும் இல்ல, நம்பிக்கையை கட்டுறதுக்கான படியும் கூட. சரி, இந்த பகுப்பாய்வை நம்ம ஒரு 6 கட்டமா பிரிச்சிருக்கோம். முதல்ல கள யதார்த்தம், அப்புறம் டேட்டால இருந்து வர்ற சிக்னல்கள், குறைகளோட கட்டமைப்பு, கடந்த காலத்தோட போக்குகள், முன்னேற்றத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், கடைசியா நம்பிக்கையை நோக்கிய பாதை. வாங்க ஒன்னொன்னா ஆழமா பாப்போம். முதல் பகுதிக்குள்ள போலாம். கலை யதார்த்தம். எந்த ஒரு டேட்டா அனாலிசிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நாம அங்க வாழ்ற மக்களையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆய்வு இங்கிருந்து தான் தொடங்குது, அந்த மண்ணோட நிஜத்திலிருந்து. இந்த தொகுதியோட மக்கள் தொகையை கொஞ்சம் பாருங்களேன். 180 பேர் கிராமப்புறம். கிட்டத்தட்ட 34% வாக்காளர்கள் பட்டியல் சாதியைச் சேர்ந்தவங்க. இது நமக்கு என்ன சொல்லுது? திருவாரூரோட அரசியல் முழுக்க முழுக்க கிராமப்புற விவசாய பொருளாதாரத்தையும் சமூக நீதியும் சுத்தி தான் இருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் வெறும் புள்ளி விவரம் இல்ல, மக்களோட வாழ்க்கையோட ஒரு கண்ணாடி. ஒரு விவசாயி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் இது. எங்க வாழ்க்கை பருவகாலத்தையும் வாய்க்காலையும் நம்பிதான் இருக்கு. தண்ணி வத்தி போச்சுன்னா எங்க நம்பிக்கையும் சேர்ந்து வத்தி போகுது. இந்த ஒரு வரி இந்த பகுதியோட அத்தனை வழியையும் ஏக்கத்தையும் நமக்கு புரிய வச்சிருது. இது வெறும் தண்ணி பிரச்சனை இல்ல, இது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. பாருங்க, தண்ணி பற்றாக்குறைன்றது அதோட நிக்கிறதில்ல, அது ஒரு தொடர் விளைவை உருவாக்குது. விவசாயம் அடி வாங்குச்சுன்னா அடுத்ததா பாதிக்கப்படுறது உள்ளூர்ல இருக்கிற இளைஞர்களோட வேலைவாய்ப்பு தான். விவசாயம் சரியா இல்லாததால இளைஞர்கள் வேற வழி இல்லாம வேலை தேடி டவுனுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு சமூக பிரச்சனையா உருவெடுக்குது. சரி, மக்களோட உணர்வுகளை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ்க்கு வருவோம். டேட்டா நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்ப்போம். திருவாரூரோட அரசியலை தீர்மானிக்கிற 3 முக்கியமான பேட்டர்ன்ஸை இந்த டேட்டா நமக்கு அப்பட்டமா காட்டுது. முதல் சிக்னல் திமுகவோட அசைக்க முடியாத பிடி. 2021 தேர்தல்ல திமுக வேட்பாளர் 51,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இது என்ன காட்டுதுன்னா, திருவாரூர் ஒரு அரசியல் கோட்டையா இருக்கு. இரண்டாவது சிக்னல் வளர்ச்சி குறைபாடு. அரசியல் ரீதியா இவ்ளோ பலமா இருந்தும் களத்துல பெரிய வளர்ச்சி இடைவெளிகள் இருக்கு. பாசனத்துக்கு தண்ணி இல்ல, கிராமத்து ரோடெல்லாம் சரியில்ல, உள்ளூர்ல தொழிற்சாலையோ வேலையோ இல்ல, திருவாரூர் ரிங் ரோடு மாதிரி திட்டங்கள் பாதியில நிக்குது. இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த முரண்பாடு தான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. மூணாவது சிக்னல் மாறி வரும் வாக்காளரோட குரல். ஆமா, திமுக ஜெயிச்சாலும் அவங்களோட ஓட்டு சதவீதம் 2016ல கிட்டத்தட்ட 62%லிருந்து 2021ல 52%-ஆ குறைஞ்சிருக்கு. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி மாதிரி புதுசா வர்ற கட்சிகள் குறிப்பா இளைஞர்களோட ஓட்டுகளை வாங்கி சுமார் 13% வரைக்கும் வளர்ந்திருக்காங்க. கோட்டை ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அஸ்திவாரம் மெதுவா ஆட்டங்காணுது. அடுத்த பகுதிக்கு போலாம் வாங்க. குறைகளோட கட்டமைப்பு. அதாவது டேட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுது, ஆனா ஏன் இந்த விரக்தி மக்கள் மத்தியில அதிகமாகுது? இப்போ அந்த விரக்தியோட ஆணி வேற கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மக்களோட கோபத்துக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. 1, விவசாயத்தோட முதுகெலும்பே உடையிற நிலைமை. 2, விவசாயத்தை விட்டா வேற பொருளாதார வழியே இல்லாம போனது. 3, ஒரு புதுவிதமான மனநிலை, அதுதான் நலத்திட்ட சோர்வு. சின்ன சின்ன பண உதவிகளை விட மக்கள் நிரந்தரமான பெரிய தீர்வுகளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நலத்திட்ட சோர்வுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன உதவி திட்டங்களால மக்கள் சோர்வு அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பதிலா தண்ணி குழாய், நல்ல பள்ளிக்கூடம், தரமான ரோடு மாதிரி நீண்டகால உள்கட்டமைப்பு முதலீடுகளை கேட்கறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற கண்ணியத்தின் அடிப்படையில மக்கள் தங்களை வெறும் பயனாளிகளா பார்க்கல, குடிமக்களா பார்க்கறாங்க. அதனால இது தற்காலிக உதவிக்கான கோரிக்கை இல்ல, பொறுப்பான நிர்வாகத்துக்கான ஒரு அழைப்பு. சரி, இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போய் கடந்த காலத்தோட போக்குகளை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த நிலைமை ஒரே நாள்ல வரல. கடந்த 4 தேர்தலோட வரலாறு, இந்த அரசியல் கோட்டை எப்படி கட்டப்பட்டது, அதோட அஸ்திவாரத்துல இப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெளிவா காட்டும்.
இந்த டைம்லைனை பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல்ல திமுக சுமார் 68,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்குது. 2019 எம்பி தேர்தல்ல திமுக கூட்டணி 21 பாயிண்ட் முன்னிலையில ஜெயிக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் திமுக 51,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ஆனா ஓட்டு சதவீதம் குறையுது. கடைசியா 2024 எம்பி தேர்தல்ல கூட்டணி ஜெயிச்சாலும் நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் கணிசமான ஓட்டுகளை வாங்குறாங்க. இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? திமுக மேல இருக்கிற அந்த மையமான விஸ்வாசம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் இப்போ ஒரே சக்தியா இல்ல. வாக்குகள் சிதறுது. இது தேர்தல் களத்தை முன்ன இருந்ததை விட ரொம்பவே சிக்கலா மாத்திருக்கு. ஓகே, பிரச்சனைகளை எல்லாம் நல்லா அலசிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தீர்வுகள். முன்னேற்றத்துக்கான ஒரு தெளிவான வரைபடம். வெறும் அனாலிசிஸ்ல இருந்து நக்கரமான செயல் திட்டங்களுக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. மக்களோட தலையாய குறைகளை தீர்க்கிற 3 ஹை இம்பாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதோ. ஸ்டெப் 1 ஓடும்போக்கியர் வாய்க்கால தூர்வாரி பாசனத்தை சரி செய்யறது. ஸ்டெப் 2 விவசாயி தன்னோட பொருளை சந்தைக்கு கொண்டு போற கிராமத்து சாலைகளை மேம்படுத்துறது. ஸ்டெப் 3 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க ஒரு வேளாண் பதப்படுத்தும் மையத்தை உருவாக்குறது. இந்த திட்டங்கள் மக்களோட அடிப்படை தேவையை நேரடியா போய் சந்திக்குது. இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் ஃப்ரேம்வொர்க் வேணும். அதுதான் இந்த சதுர்முக கோட்பாடு. அதாவது சிவனா ஆக்ரோஷமா இருந்து விவசாயிகளை கண்டுக்காததுக்கு எதிரணிய தாக்குறது. விஷ்ணுவா ஸ்திரத்தன்மையோட இருந்து திமுகவோட கல்வி நலத்திட்ட சாதனைகளை சொல்லி நம்பிக்கையை காப்பாத்துறது. பிரம்மாவா புதுமையா யோசிச்சு தொழிற்பயிற்சி டெக் பார்க் மாதிரி புது திட்டங்களை வாக்குறுதியா கொடுக்கறது. கடைசியா துர்க்கையா பாதுகாப்பு உணர்வோட இருந்து விவசாயிகளோட நீருரிமையையும் தலித்துரிமைகளையும் நாங்க தான் காப்பாத்துவோன்னு உறுதியளிக்கிறது. இது வெறும் அரசியல் ஸ்லோகன் இல்ல, இது நிர்வாகத்துக்கான ஒரு முழுமையான கதை. இப்போ நம்ம ஆய்வோட முடிவுக்கு வரோம். நம்பிக்கை நோக்கிய பாதை. இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு, ஒரு சக்தி வாய்ந்த தொலைநோக்கு பார்வையும் இருக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தோட சாராம்சமும் இதுதான். இந்த 2 பக்கத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் எச்சரிக்கை. அரசியல் கோட்டைன்றது நிரந்தரமான பரம்பரை சொத்து கிடையாது. வாக்காளர்களோட சோர்வுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகுதுன்றதுக்கான சிக்னல். இன்னொரு பக்கம் ஒரு தொலைநோக்கு. வாய்க்கால்ல தண்ணி தங்குதடை இல்லாம ஓடுது. இளைஞர்கள் அவங்க சொந்த ஊர்லயே நல்ல வேலையில இருக்காங்க. சாய்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு தலைவரோட நம்பகத்தன்மை அவர் மக்களோட தேவைய எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாருன்றதுல தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். மக்கள் கொடுக்குற ஆணைன்றது நாம உரிமையா கொண்டாட வேண்டிய பரம்பரை சொத்தா, இல்ல ஒவ்வொரு நாளும் உழைச்சி புதுப்பிடிச்சுக்க வேண்டிய ஒரு பொறுப்பா? இந்த கேள்வி திருவாரூருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தான். If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose Beyond Politics.